அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று அதீத பலத்துடன் திரும்புகிறாருங்க செவ்வாய். இது உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே மங்களக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு வகையான படிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் அதீதமாக செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், வீரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் பொதுவாக செவ்வாய் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது பல்வேறு வகையான காரிய தடைகளையும் பல்வேறு வகையான பணிகளை பாதையில் நிறுத்துவதற்கான சூழலும் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்குகிறது. கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு வகையான நெருக்கடிகள், பின்னடைவுகள், தடைகள், தாமதங்கள் போன்றவை முற்றிலும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான சூழல் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. அப்படி உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சூழ்ச்சிகளாலும் பல்வேறு வகையான காரணங்களாலும் சந்திக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை இந்த நேரமானது உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். இப்படி பல நல்ல மாறுதல்கள் விரைவாக சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் மிக வலுவாக செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறும்போது பெருவாரியான கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவது என்பது அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாகவே மிக சிறப்பான தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள், தடைகள் நீங்கி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீண் கவலைகள் நீங்குவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம், மனக்குழப்பம் போன்றவை நீங்குங்க. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கக்கூடிய அதிரடியான ஆற்றல் என்பது பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான சங்கடம் நிறைந்த பணிகளை கூட சாதகமாகவும் எளிதாக நல்ல முறையில் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக
இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதால் உத்வேகத்துடன் பல பணிகளை துடிப்புடன் மேற்கொள்வதால் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. தற்காலிக பணி நிரந்தரமாக கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் துடிப்புடனும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். ஆற்றலை அதீத பலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக தொழில்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதுவரை தடை தாமதம் என பல்வேறு வகையான நெருக்கடிகள் சூழ்ந்த நிலையில் அவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் அடித்தளமிடுவதற்கான வாய்ப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறையின் நாயகன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் உறுதியாகவே பெரிய அளவில் முயற்சி இன்றி, அலைச்சல் இன்றி, சிரமமின்றி நல்ல வாய்ப்புகள், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு அபரிவிதமான வளர்ச்சியையும் லாபத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. மிகப்பெரிய அளவில் அரசியல் சார்ந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்குவதால் அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவில் நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகள், தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படுகிறது. மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது கல்வியில் எடுக்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். மாணவர்களின் நிலைவாற்றல் அதிகரிப்பதால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான வெற்றி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.